குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ், அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் நம்மளோட செம்பருத்தி செடியில். இப்போ வந்துட்டு மார்ச் மாதம் வந்துட்டு நம்மளோட செம்பருத்தி செடியில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடணுங்க. பழைய செடியாக இருந்தால் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும். புதிய செடி இப்போ தான் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு ஒரு 20-25 டேஸ் கேப்பில் வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்களும் இந்த நேரத்தில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரெகுலராக உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. வெயில் காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி திரவிய உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும். திட உரத்தை கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு திரவிய உரமாக நம்ம கொடுக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுற தண்ணியை வந்துட்டு நல்ல அரிசியை வந்துட்டு அலசிட்டு அந்த தண்ணியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம டெய்லி கழுவுற அரிசி கழுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த தண்ணியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் எடுத்துருக்கிறது இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா, நைட்டு நம்ம சாப்பாடு வடிக்கிறோம். ஸோ அந்த சாப்பாடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடுறோம். அந்த சாப்பாடை நல்லா கையிலேயே போட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி சொம்பில் ஊற்றி ஒரு நாள் விட்டு மூடி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது பழைய சாப்பாடை வந்துட்டு நல்ல கையிலேயே நல்லா ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2 நாள் அப்படியே விட்டுருங்க. 2 நாள் கழித்து இப்போ நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி சேகரித்து வச்சுக்கிறீங்களா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நாட்டு சர்க்கரையும் ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு நல்லா குலுக்கி விட்டுட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. ஒரு 3 நாளைக்கு நல்லா புளிச்சு வரட்டும். நல்லா அந்த மாதிரி வந்துட்டு ஃபர்மெண்ட் ஆகிடும். ஏற்கனவே நீங்கள் வந்து பழையதை வந்து கையில் போட்டு கரைச்சிருப்பீங்க, அது நல்லா நொதிச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம அரிசி கழுவுற தண்ணியும் வந்துட்டு நல்லா நொதிச்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு நம்மளோட செம்பருத்தி செடியில் கொடுக்க போகிறோம். இதை வந்துட்டு 10 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேர் வழியாகவும் கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் கண்டென்ட் உருவாயிருக்கும். அதே மாதிரி கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களும் உற்பத்தி ஆகிருக்கும். ஸோ இந்த பழைய சாதத்தை வந்துட்டு நம்ம செடிக்கு கொடுக்கும்போது செடியில் வந்துட்டு பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் செடி வந்து ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி மொட்டுக்களும் வந்துட்டு நல்லா வைக்குங்க. இந்த கரைசல் வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான கரைசல். ஸோ மொட்டுக்களும் நிறைய வைக்கும். அதே மாதிரி மொட்டுக்கள் வந்துட்டு கீழே விழாமல் எல்லாமே பூக்களாக மாறும். கலரையும் நல்லா சூப்பராக சஸ்டெயின் பண்ணி பூக்கள் எல்லாமே பெருசாக மாறி அதே மாதிரி அந்த பூக்களில் இருக்கிற கலரை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு டார்க் கலர் கொடுத்து விடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சி. வேர்லேருந்து தான் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஸோ அந்த வேரை வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் அதே மாதிரி புதிய துளிர் எடுக்கிறதுக்கும் நல்லா உதவுங்க. இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர் தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி தாராளமாக கொடுத்து விடுங்க. கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.